ஒரு 3 வாட் தான் இதோட டோட்டல் அவுட்புட்ன்ற மாதிரி இருக்கும். பட் இது எப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஏதாவது சைக்கிளிங்கு, ஜாகிங் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம காலரில் இந்த ஸ்பீக்கரை கிளிப் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம மைக்லாம் கிளிப் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். சேம் டைம் நம்ம இதில் சாங்ஸும் கேட்டுக்கலாம். அண்ட் இதில் மைக்குமே கொடுத்துருக்கிறதுனால இதில் நம்ம கால்ஸுமே பேசிக்கலாம். பட் சவுண்டு மட்டும் கொஞ்சம் லவுடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மைக்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ஸ்வெட்டோட இயர்பட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க டைமில் இது ஜஸ்ட் கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம சாங்ஸுமே கேட்டுக்கலாம். சேம் டைம் நமக்கு கால்ஸ் வந்தாலுமே இதிலே அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஃபாக்ஸோட வெப்சைட்லேயே தான் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி ஒரு ஃப்ளாஷ் டீல் வந்துச்சு. ஸோ அதில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் வெறும் 299க்கு. அதுக்கு எனக்கு அந்த பேக்குமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. சேம் டைம் ஸ்பீக்கருமே கிடச்சிருந்துச்சு. ஸ்பீக்கரோட சைஸ் கம்பேரிஷனுக்கு என் மொபைல்லே வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சின்ன சைஸாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம ஷர்ட்டில் கிளிப் பண்ணியிருக்கும் போதுமே ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது. நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான மாடல் தான். சவுண்டோட குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. பட் இதில் பேஸ் ரொம்ப ஹெவியாக இல்லை. மிட்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸு ஓரளவு ஓகேவாகவே இருக்குது. நம்ம ட்ராவலில் சவுண்டு கேட்கும் போது அந்தளவுக்கு நமக்கு பேஸும் தேவைப்படாது. பட் கால் பேசுகிறதுக்கு நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே இருக்குது. அந்த சைடில் உள்ளவங்க பேசுகிறதும் நல்லா கேட்குது. ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூவை ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.